இந்த பதிகத்தினுடைய பிரமேயம் இந்த உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய்மொழியில பரத்வே பரத்வம் அவனுடைய உயர்த்தியை சொல்லி கொண்டேதான் தொடங்குகிறார். உயர்வர உயர்நலமுடையவன் அப்படின்னு உயர்வு அப்படிங்கிற வார்த்தைக்கு உயர்த்தின்னு ஒரு அர்த்தம். உயர்நலமுடையவன், உயர்ந்த திருக்கல்யாண குணங்களை எல்லாம் எம்பெருமான் உடையவன். பெருமானுக்கு சுவாபாவிகம் இயற்கையாகவே இருக்கிறது. நலம் அருளினன், மதியினால் ஞானம், நலம்னால் பக்தி. அப்போ ஞானம் கனிந்த நலம்னு சொல்லும்படியாக பக்தி ரூபா பண்ண ஞானத்தை அருளினன். திவ்யாத்ம ஸ்வரூபம்னா இப்ப எம்பெருமானுக்கு திருக்கல்யாண குணங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாத்சல்யம் அப்படின்னு ஒரு குணம் எடுத்துக்கலாம். எம்பெருமானுக்கு ஒரு திருமேனி இருக்கு. மனநுணர்வு அளவிலன், அந்த மானசிகமான ஞானத்துக்கு எம்பெருமான் எட்டாதவனாக இருக்கிறான். விபூதிங்கிறது எம்பெருமானுடைய சொத்து. எம்பெருமான் எவைகளை தனக்கு உடைமையாக கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தெரிவிக்கிறது. நிலநடை இந்த பூமியில இருக்கக்கூடியவை, விசும்பிடை மேலுள்ள லோகங்களில எல்லாம் இருக்கக்கூடியவை. விடுவில் காலம்ன்றது போல காலபரமாக ஆக எல்லா காலத்திலும் எம்பெருமான் பறந்துதான் இருக்கிறான். நிறைந்து நீக்கமர எல்லா காலத்திலும் நிறைந்திருக்கிறான். எம்பெருமானை நணுகினம் நாமே, அவனை நான் அடைந்து அனுபவிக்க பெற்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோதூர் சுதர்சன் சுவாமி எழுதுகிறார். இப்பொழுது திருவாய்மொழியினுடைய முதல் பதிகம் உயர்வர உயர்நலம் பதிகத்தினுடைய அர்த்தங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த பதிகம் அனைவருக்கும் தெரிந்ததாக இருக்கும். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்ற இந்த பாட்டு என்ன, இந்த பதிகம் என்ன, அநேகமா எல்லாருக்கும் இந்த பாசுரம் கைவந்து இருக்கும். ஆகையினால இந்த பாட்டுக்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தத்தை விரிவாக பார்க்கலாம், எல்லாருக்கும் பயன்படும் என்று நம்புகிறோம். இப்பொழுது நேரடியாக இந்த பதிகம் உயர்வர உயர்நலம் பதிகம் அதனுடைய சுருக்கம் என்ன, அதற்கு அதை சற்று பார்த்த பிறகு மேற்கொண்டு ஒவ்வொரு பாட்டின் அதனுடைய பதத்தினுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். அடியே இந்த பதிகத்தினுடைய பிரமேயம். இந்த உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய்மொழியில பரத்வே பரத்வம் எம்பெருமானுடைய மிக மேம்பட்டதான ஒரு தன்மையை ஆழ்வார் ஸ்ருதி சாயையிலே வேதம் எவ்வாறு உரைத்ததோ அந்தப்படிக்கே இந்த உயர்வர உயர்நலம் திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய பெருமேன்மையை வெளியிடுகிறார். இந்த திருவாய்மொழிக்கு மற்றொரு சிறப்பு என்ன பார்த்தால், மொத்தமா இந்த திருவாய்மொழிங்கிற திவ்ய பிரபந்தத்துக்கே சாரம் எதுன்னா இந்த உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய்மொழி. அந்த உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய்மொழிக்கும் சாரம் எதுன்னு கேட்டா இந்த திருவாய்மொழியில் இருக்கிற முதல் 3 பாட்டுக்கள். இந்த 3 பாட்டுக்கும் சாரதமமான பாசுரம் எதுன்னு கேட்டால் முதல் பாசுரம் என்ன நம்பிள்ளை வீட்டில் அருளி செய்திருக்கார். ஆகல இந்த ரகம்னு சொன்னா சரியா இருக்குன்னு தோன்றது. சமம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, பல சாரமான விஷயங்கள் இருக்கு. அதுல இருக்கிறதுலயே அதிசயேன சாரகா சாரதம சாரதர சாரதம அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்திலும் வருது. அதே போல அதுக்கு அடியான ஒரு மூல பிரமாணமும் இருக்கு. தமப் அப்படின்ற பிரத்யம் வந்து அதிசயேனே அப்படின்ற அர்த்தத்துல வரும். அதாவது மிகவும் மேம்பட்ட, இப்போ மிகவும் மேம்பட்ட சாரம் சாரதமம் அப்படின்னு ஆகும். சங்கிரகம்னு அதான் ஆச்சாரியாளுடைய ஸ்ரீ சுத்தில சங்கிரகம் இருக்கு அப்படின்னு ஞாபகம். முதல் பதிகம் வந்து மொத்த திருவாய்மொழிக்கும் சங்கரம், அதற்கு 3 பாட்டு சங்கரகம், அதற்கு முதல் பாட்டே சங்கரகம். முதல் பாட்டு இப்ப முதல் பாட்டிலே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழன் மனனேன் ஆழ்வார் தொடங்குகிறார். இப்படி தொடங்குகிற போதே எம்பெருமானுடைய உயர்த்தியை சொல்லி கொண்டேதான் தொடங்குகிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு, உயர்வு அப்படிங்கிற வார்த்தைக்கு உயர்த்தின்னு ஒரு அர்த்தம், வருத்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்ப என்ன இதுல இருந்து தேறுகிறதுனா, உயர்வு அற உயர்நலம் உடையவன். அப்ப உயர்வு அற உலகத்துல நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்களுக்கு ஏதோ ஒரு உயர்த்தி இருக்கு, அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவையெல்லாம் ஒரு உயர்த்தின்னு சொல்லவே முடியாதவாறு பெருமேன்மையை உடையவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட உயர்த்தியை உடையவன். அப்ப உயர்வு அற உயர்நலம் உடையவன். இப்போ உயர்வுன்னா வருத்தம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னா ரொம்ப அழகா சாய்ச்சன் இருக்கு. ஆனா எல்லாரும் ஃபாலோ பண்றதுக்கு கடினமா இருக்கும். ஏன்னா சாரமான அர்த்தங்களா இருக்கிறதுனால மறுபடியும் சாதிக்கும். இந்த உயர்வுன்றதுக்கு வந்து உயர்த்தின்னு அர்த்தம்.
பிறருடைய உயர்த்தி ஏதோ லவலேச உயர்த்தி இருக்கு, அந்த உயர்த்தி எல்லாம் ஒரு உயர்த்தினே கருத முடியாதவாறு உயர்வு ஆற, மற்றவர்களுடைய உயர்த்தி எல்லாம் மற்று போகும்படியாக, ஒரு கருதவே முடியாதபடியாக மற்றவர்களுடைய உயர்வெல்லாம் வரும்படியாக உயர்வார, அப்படிப்பட்ட உயர்வு அற உயர்நலமுடையவன், உயர்ந்த திருக்கல்யாண குணங்களை எல்லாம் எம்பெருமான் உடையவன் அப்படின்னு நலம்னா திருக்கல்யாண குணம், நலம்னா ஆனந்தம்ன்ற குணம், அது தொடக்கமான மற்ற திருக்கல்யாண குணங்கள். அப்படி நலம்னா திருக்கல்யாண குணங்கள், உயர்ந்த திருக்கல்யாண குணங்களை உடையவன். சரி, உயர்வுன்னா வருத்தம்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். இது வரைக்கும் ஒரு அர்த்தம் பார்த்திருக்கோம். உயர் நலம் அப்படின்ற இடத்துல இப்போ ஒரு அர்த்தம் பார்த்திருக்கோம். உயர்வு அப்படின்னா உயர்த்தி, மற்றவர்களுடைய உயர்த்தி எல்லாம் அசத்கரித்து, அது அசத்து என்னும்படியாக எம்பெருமானுடைய நலமானது ஆனந்த தொடக்கமான குணங்களானவை எப்படி இருக்கின்றன, அது உயர்ந்து இருக்கின்றன. மற்றவர்களுடைய உயர்த்தி எல்லாம் அதெல்லாம் அசத் என்று கருதும்படியாக எம்பெருமானுடைய குணமானது உயர்ந்து இருக்கின்றன. உயர்நலம், அப்படி நலத்தை உடையவன் ஒரு அர்த்தம். அது மற்றொரு அர்த்தம், இப்போ உயர்வுனா வருத்தம் அப்படின்னு கருதினோமே, ஆனால் அந்த வருத்தம் இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம், உலகத்துல யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு போயிருக்காருன்னா அதுக்கு போறதுக்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி எம்பெருமான் அந்த உயர்வு அற இப்படி வருந்தித்தான் அப்படிப்பட்ட குணங்களை பெத்தானா அப்படின்னா கிடையாது. அவ எல்லாவற்றையும் சுவாவமாகவே உடையவன். அப்போ உயர்வு அற இதுவெல்லாம் வருந்தி பெத்தான் என்று சொல்ல முடியாதவாறு உயர்நலம் உடையவன், உயர்ந்த திருக்கல்யாண குணங்களை உடையவன் என்ன எம்பெருமானை பத்தி ஆழ்வார் தெரிவிக்கிறார். இன்னும் ஸ்பஷ்டமாயிடும். உயர்நலம் உடையவன், உயர்ந்த திருக்கல்யாண குணங்களை உடையவன் எப்படி உடையவன் ஆனான்? உயர்வு அற, உயர்வு வருத்தம் அற எம்பெருமான் இப்பேற்பட்ட உயர்ந்த பண்பை உடையவனாக இருக்கிறான். வருத்தப்பட்டான் என்றால் அப்போ அது இயற்கையானது கிடையாது, செயற்கையாக தன்னுடைய வருத்தத்தினால பெறப்பட்ட குணங்கள் என்று ஆயிடும். அப்படி கிடையாது. உயர்வு அற, வருத்தமர எம்பெருமான் உயர் நலத்தை உடையவனாக இருக்கிறான். அப்போ கூட சேர்த்து என்ன கிடைக்கும்? அந்த உயர்ந்த நலமானது எம்பெருமானுக்கு சுவாபாவிகம், இயற்கையாகவே இருக்கிறது. ஆக எல்லாரும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? உயர்வு அப்படின்னு ரெண்டாவது அர்த்தத்துல உயர்வுனா வருத்தம், வருத்தமே இல்லாமல் எம்பெருமான் உயர்ந்த நலத்தை உடையவனாக இருக்கிறான். ஆக எம்பெருமானுடைய இந்த உயர்ந்த நலம் இருக்கே, அது அவனுக்கு இயற்கை, சுவாபாவிகம் என்ற அர்த்தமானது தெரிகிறது. இதற்கு ஆள வந்தார் அருளி செய்யும் சந்தைன்னு ஈட்டுல வருது. சுவாபாவிகானவதிகாதிசயேஷி திருத்துவம் இல்லையா? அந்த சுவாபாவிக இயற்கையாகவே எம்பெருமானுக்கு திருக்கல்யாண குணங்கள் உண்டு. அந்த சுவாபாவிகன்ற அர்த்தம் இங்கதான் வந்திருக்கு, உயர்வார அப்படின்ற இடத்துல தான் வந்திருக்கு. அடியன் சுவாமி. இப்போ உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அப்படிங்கிற வார்த்தையாலே அது எம்பெருமானுடைய ஒரு பிரசித்தியை காட்டுறது. ஏற்கனவே தெரிந்த ஒரு வியக்தி அப்படிங்கிறதாலே எவன் அவர். நீங்க ஒரு முக்கியமான விஷயம் விண்ணப்பிக்கணும். இந்த ஏற்கனவேன்றது இல்லையா, எல்லாருமே அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திய அனுசந்தானம் பண்ணோமே என்றால் ஏற்கனவே அப்படின்னு பயன்படுத்தவே மாட்டேங்கிறான். ஏற்கவே அப்படின்னு தான் பயன்படுத்துறான். ஏற்கவே அப்படின்றதுதான் தமிழ் வல்லுநர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கவே தான் சரியா இருக்குமோன்னு தோன்றது. ஆச்சாரியால் எங்குமே ஏற்கனவே பயன்படுத்த மாதிரி தெரியல, ஏற்கவே அப்படின்னு தான் சாதிக்கிறான். இப்ப எவன் அப்படின்னா அத்தனை பிரசித்தி உடைய ஒரு வியக்தியாக எம்பெருமான காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த எம்பெருமான் என்ன பண்ணினான்? மயர்வர மதிநலம் அருளினன். மயர்வு அற மதிநலம் அருளினன். மயர்வு அப்படின்னா அஜ்ஞானம். அது எப்படிப்பட்ட அஜ்ஞானம்? அதான் இருள், துயக்கு, மயக்குன்னு 3 விதமாக காட்டுறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதாவது ஞான அனுதயம், ஞானமே ஏற்படாத ஒரு தசை. அடுத்து அந்நியதா ஞானம், ஒரு பொருளை அதனுடைய தன்மை அல்லாமல் வேறொரு தன்மை உடையதாக அறிதல் அந்நியதா ஞானம். இப்போ ஒரு சங்கம் இருக்கிறது, அந்த சங்கமானது சங்கம்னாலே வெண்மையாகத்தான் இருக்கும். ஆனா அந்த பீத சங்கமாக அந்த சங்கம் மஞ்சள் நிறமுடையது அப்படின்னு சொன்னா அதனுடைய தன்மை அது கிடையாது. அதனால அப்படியே அந்த தன்மையை மாறாடி அறிதல் அப்படிங்கிறது அந்நியதா ஞானம். விபரீத ஞானம் அப்படின்னா இப்ப சங்கம் இருக்கிறது, அந்த சங்கத்தை அது சங்கம் கிடையாது நான் குடம்னு நினைச்சுட்டேன்னா அது விபரீத ஞானம். இப்படிப்பட்ட இந்த அந்நியதா ஞானம், விபரீத ஞானம், ஞான அனுதயம், இது 3ம் அரும்படியாக மதின உதாரணம் சட்டுக்கு மனசுல ஏறாம போயிடும். ஏன்னா பெரும்பாலும் சங்கத்தை பார்த்து குடும்பம்னு நினைக்கிறது விபரீத ஞானம் தான், அது தவிர கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஞானம் ஏற்படுமா அப்படின்ற சந்தேகம் எழலாம். ஆகையினால
கயிற்றை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறது அந்த பிரமம் உலகத்துல பிரசித்தம் தான். அடி ஆக கயிற்றை விபரீதமாக நினைக்கிறது பாம்புன்னு நினைக்கிறது விபரீத ஞானம். அடியேன் சொல்றேன். இப்ப அப்படி மயர்வு அற மதிநலம் அருளினன். மதினால் ஞானம், நலம்னால் பக்தி. அப்போ ஞானம் கனிந்த நலம்னு சொல்லும்படியாக பக்தி ரூபா பண்ண ஞானத்தை அருளினன் எம்பெருமான் அனுகிரகித்தான் என்று தெரிவிக்கிறார். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அருளினன் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு ஒழிய யாருக்கு அருளினன்ங்கிறத சொல்லவே இல்லை. முன்னாடி ஞானம் கனிந்த நலம் வருது இல்லையா, இது 106 பாட்டு இருக்கு. இதுதான் கிரமம். சரி. ஞானம் முதல்ல பெற வேண்டும், அதுல அன்பு சேர்த்தால் அதுவே பக்தியாக ஆகும். சரி. பக்திஷ்ட ஞான விசேஷகான்னு எம்பெருமானாரே சாதிக்கிறார். ஆக ஞானம் அன்புடன் கூடின ஞானம் தான் பக்தி. ஞானமானது நலமாக கனியறது மாறுறது அப்படின்னு சொல்லலாம். இது மற்றவர்கள் விஷயத்துல. ஆழ்வாருக்கோ எம்பெருமான் கொடுக்கும் பொழுதே, மற்றவர்களுக்கு கிரமம் என்ன, ஞானம் அப்புறம் பக்தி. அடி. எம்பெருமான் இங்க கொடுக்கும் பொழுதே பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தான். ஆக நலமாகிற மதியை கொடுத்தான் அப்படின்னு பட்டருடைய வியாக்கியம். அடி. மதி நலம், நலமாகிற பக்தி கொடுக்கும் பொழுதே பக்தி ரூபா பண்ண ஞானம், பக்தியினுடைய வடிவை அடைந்த ஞானம். அடி. அந்த வாசி புரியுறது இல்லையா? புரியுது. இதுல ஞானம், அதுக்கு ஒரு அவஸ்தா விசேஷம், அதுதான் பக்தி. மற்றவாளுக்கு ஆழ்வாருக்கோ எடுத்த அடுப்பிலேயே பக்தி ரூபா பண்ண ஞானம் என்றது மதிநலம் என்ற சொல்லால தெரிவிக்கப்படுறது. அடியன் இப்படி அருளினன்னு சொல்லும்போது யாருக்கு அருளினன்ங்கிறது இப்போ வரைக்கும் ஆழ்வார் சொல்லலை. ஏன்னா அது கடைசியில ஆழ்வார் என் மனநேன் முடிக்கிறச்சே அது விஷயம் என்னங்கிறத சொல்றேன். அடுத்து இப்ப அயர்வரும் அமரர்கள் அதிபதி. சரி, ஆழ்வாருக்கு எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளினான், வேற ஆளே கிடைக்கலையா, ஏன் ஆழ்வாருக்கு தான் அனுகிரகம் பண்ணுவானா அப்படின்னு பார்த்தால், ஏற்கவே அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் அவனுடைய அடியார்களை ஒரு நாடாக உடையவன். அவர்கள் தான் அயர்வரும் அமரர்கள், நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள். அவள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? மறப்பற்றவர்களாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவர்கள். அயர்வரும் அமரர்கள். அயர்வுனா மறப்பு அப்படின்னு அர்த்தம் சுவாமி. அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அதிபதினா ஏதோ அவர்களுடைய லெவலுக்கு தக்கவாறு அவ எப்படி அவர்களுடைய நினைவு முதலானவைகள்லாம் எப்படி இருக்கோ அதற்கு சேர தான் அவர்களை ஆட்சி செய்கிறான் அப்படிங்கிறது அல்லாமல் தானே நிரங்குஷ சுதந்திரனாக அவர்களை ஆளக்கூடியவனாக இருக்கிறான். அமரர்கள் அதிபதி அவனவன். அதிபதின்னு இருக்கு இல்லையா, அதிகபதிஹி அதிபதிஹி அப்படின்னு சொல்லுவாரு. அதிகமான பதி, இவன் மேம்பட்டவனாக இருக்கிறான். அங்கதான் ஈட்ல இந்த அர்த்தத்தை ஆச்சாரியால் சாதிக்கிறா. அயர்வரும் அமரர்கள் அப்படின்னு பண்ணையில இருக்கா. அப்ப பல பேர் இருக்கா. இந்த பல பேர் இருக்கிறதுனால இவர்களுக்கு அவன் ஆள்பவனாக இருக்கிறான். ஆனா இவர்களை அனுவர்த்தித்து கொண்டு இவர்களை சார்ந்திருந்து அவன் ஆள்பவனாக இருப்பானா அப்படின்ற கேள்வி வரும். இது இந்த காலத்துல லோகத்தை வச்சுன்னு கூட சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஆமா ஆமா. இந்த சட்டசபை அது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ பல உறுப்பினர்கள் இருந்தார்களே என்றால் எவனாவது ஒருத்தன் அமைச்சராக இருந்தாலும் கூட மற்றவர்களை சார்ந்துதான் ஆட்சி செலுத்த முடியும். கண்டிப்பா சொல்லணும். ஆக அதே போல இங்க பன்மை இருக்கு இல்லையா, இந்த உறுப்பினர்கள்ல பன்மை இருக்கு. இவன் ஒருவனாக இருக்கான், அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவன் ஒருவனாக இருக்கான். அதே போலதான் அங்கேயா நித்தியசூரிகள் அயர்வரும் அமரர்கள் அப்படின்னு பன்மையில இருக்கு. அப்ப அவர்களை சார்ந்துதான் இவன் ஆட்சி செலுத்துவானா என்றால் கிடையாது. அதிபதி அதிகபதி, எட்டாத அளவுக்கு இவன் உயர்ந்திருக்கிறான். அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. இப்ப துயரரு சுடரடினா இது சுவாமி எம்பெருமானாருக்கு முன்பு இருந்த ஆச்சாரியர்கள்லாம் அடியார்கள் துயர்களை அறுக்கக்கூடிய திருவடி என்று வியாக்கியானித்திருக்கிறார்கள். ஆனா சுவாமி ரொம்ப விலட்சணார்த்தம் காட்டியிருக்கார். என்னன்னா, ஆழ்வாருக்கு அனுகிரகம் செய்து அதனாலே தன்னுடைய துயர் அருந்த திருவடி அப்படின்னு அந்த ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணதாலதான் எம்பெருமான் தான் சத்த பெற்றதாக உணர்ந்தான் அப்படின்னு அவனுடைய துயர் அருந்த அந்த திருவடியை தொழுது எழு. இப்படிப்பட்ட கல்யாண குணக்கனாக இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்லிட்டதான். துயர் அரு சுடரடி அப்படின்னு இருக்கா. துயர் அரு அப்படின்னா துயர் முன்புள்ள ஆச்சாரியர்கள் சாதிக்கக்கூடிய அர்த்தம். துயர் அறுக்கும் சுடரடி, அடியார்களுடைய துயரத்தை அறுக்கும் போக்கி கொடுக்கும் திருவடிகள் முன்புள்ள ஆச்சாரியர்களுடைய கருத்து. துயர் அரும் அறப்பட்ட கர்மணி விற்பத்தியை வைத்துக்கொண்டு அரு அப்படின்னா அறப்பட்ட அறுக்கப்பட்ட, துயர் அறுக்கப்பட்ட திருவடி என்று எம்பெருமான் ஆழ்வாருக்கு அருள் செய்யவே எம்பெருமானுடைய துயரமானது போச்சு. நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இந்த அர்த்தத்தை கேட்ட உடனே ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன ஞாபகம் வருது?
விபீஷணனுடைய பட்டாபிஷேகத்துக்கு பிறகு, அதாவது இக்கரையிலேயே எம்பெருமான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான் இல்லையா, ஆமா ஆமா அந்த சரித்திரத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம். உஜ்வரஹா பிரமமோதஹா அப்படின்னு வருது இல்லையா, இல்ல அது எம்பெருமான் ஆனந்தித்தான். அடி விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் இக்கரையிலேயே பட்டாபிஷேகம் செய்தருளின பின்பு எம்பெருமான் பிரமமோதஹா அவன் ஆனந்தித்தான். அடியவனுக்கு இப்படி ஏற்பட்டது என்று அவன் ஆனந்தித்தான். அடி இந்த அர்த்தம். துயரறு சுடர் அடி தொழுது இடன்மனே அடி துயரறு சுடர் அடி. அப்படிப்பட்ட துயரறு சுடரடிய உடையவனான எம்பெருமான் அவன் இப்படி கல்யாண குணங்கள் மிகுந்தவன், ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளிச் செய்தவன். இப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை தொழுது எழு. அப்படி எம்பெருமான தொழுகையே நமக்கு எழுச்சி. அவனிடத்திலே அவனை தொழுதிருத்தலே நமக்கு கர்த்தவியம். தொழுது எழு என் மனனே அப்படின்னு சொன்னார். அப்ப முதலிலே மயர்வர மதிநலம் அருளினன்னு சொல்லும் போது யாருக்குங்கிறது ஆழ்வார் சொல்லல. ஆனா இப்ப ஏன் என் மனனே அப்படின்னு சொல்லிக்கிறார்னா, மயர்வர மதிநலம் அருளப் பெறுவதற்கு முன்பாக ஆழ்வார் தம்மை ஒரு பொருளாகவே மதிக்கவில்லை. எம்பெருமானால அனுகிரகிக்கப்பட்டு அவனுடைய அங்கீகாரம் பெற்ற பிற்பாடுதான் நான் ஒரு வஸ்துவாகவே என்ன உணர்கிறேன் அப்படிங்கிறதால என் மனனே. அப்ப அதுக்கு காரணமாக இருந்த இந்த மனசானது அதை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார். இப்ப உலகத்துல நம்மோடே இருக்கக்கூடிய ஒருவரை அவர் ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா பிற்காலத்துல நான் அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி கொண்டு நம்ம அவரோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுமா போலே இந்த மனசானது இப்ப எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு எப்போது இலக்காயித்தோ அப்போதுதான் நாம் சத்தை பெற்றவர்களாக ஆவோம். அதனால என் மனனேன்னு அந்த மனசோட ஒரு சம்பந்தத்தை ஆழ்வார் சொல்லிக் கொள்ளுகிறார் கடைசியாக. அதனால என் மனனே அப்படின்னா அந்த எம்பெருமானை தொழுது எழு அப்படின்னா அந்த மனத்துக்கே ஆழ்வார் உபதேசிக்கும்படியான முதல் பாசுரம் இந்த உயர்வர உயர் நலம் பாசுரம் அமைந்திருக்கிறது. அடி அடுத்த பாட்டு. அடுத்த பாசுரம் மனநக மலமர என்கிற இந்த பாசுரம். இப்படி எம்பெருமான் தொழுது எழு துயரறு சுடரடிய உடையவன் அப்படின்னு இருக்கிற போது அந்த எம்பெருமானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறதை இரண்டாவது பாசுரத்தால் ஆழ்வார் அருளி செய்கிறார். மனநக மலமர மலர்மிச திவ்யாத்ம சுரூபம்னா என்ன அப்படின்னு முதல் பாட்டுல உயர்வர உயர் நலம் என்று திருக்கல்யாண குணங்களை பத்தி பேசினார். திருக்கல்யாண குணம் அப்படின்னா எல்லாருக்கும் விளங்கும். எம்பெருமானுடைய அபாரமான வாத்சல்யம், சௌஷீல்யம், சுவாமித்துவம் போன்ற திருக்கல்யாண குணங்கள். அதை பத்தியெல்லாம் முதல் பாட்டுல அருளி செய்தார். நலம் அப்படின்ற சொல்லாலே அருளி செய்தார். அந்த திருக்கல்யாண குணங்களுக்கு ஆசிரியமான திவ்யாத்ம ஸ்வரூபத்தை இந்த பாட்டுல அருளி செய்கிறார் ஆழ்வார். திவ்யாத்ம ஸ்வரூபம்னா எப்படி எல்லாருக்கும் புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? திவ்யாத்ம ஸ்வரூபம்னா இப்ப எம்பெருமானுக்கு திருக்கல்யாண குணங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாத்சல்யம் அப்படின்னு ஒரு குணம் எடுத்துக்கலாம். எம்பெருமானுக்கு ஒரு திருமேனி இருக்கு. இப்ப இந்த திருமேனியும் இந்த குணங்களுமே தான் எம்பெருமானா என்று பார்த்தால் இந்த திருமேனியையும் இந்த குணத்தையும் இருப்பிடமாக தனக்கு உடையவன் யாரோ, யாரிடத்திலே இந்த குணம் இருக்கிறதோ, இந்த திருமேனி யாருடையதோ அந்த எம்பெருமான், அந்த அந்த ஸ்வரூபம் தான் எம்பெருமான் அப்படிங்கிறது தான் எம்பெருமானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபம். அதாவது திவ்யாத்ம ஸ்வரூபம் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாது. இப்போ தேவபெருமானை சேவிக்கிறோம், நம்பெருமானை சேவிக்கிறோம். கண்ணுக்கு விஷயமாகிறது என்ன? எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம், திருமேனி கண்ணுக்கு விஷயமாக ஆறுது. அதே போல அந்த எம்பெருமானுக்கு கிருஷ்ணாவதாரத்திலோ ராமாவதாரத்திலோ எம்பெருமான் விபவத்துல பல சரித்திரங்கள் நடத்தி காட்டினான் இல்லையா, அதனால அவனுடைய திருவுள்ளமானது வெளிப்படுறது. அவனுடைய திருக்கல்யாண குணங்களானவை வெளிப்படுகின்றன. அந்த திருக்கல்யாண குணங்கள் அப்படின்றது எம்பெருமானுடைய பண்பு, எம்பெருமானுடைய திருமேனி, எம்பெருமானுடைய பண்பு. அப்ப திருமேனி வேற, எம்பெருமான் வேற, பண்பு வேற, எம்பெருமான் வேற. நம்ம வச்சுட்டே புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய உடம்பு இது. ஆனா இது நாம் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன ஜீவாத்மா. நமக்கு கோபம், தாபம் என்று பல பண்புகள் உள்ளன. நல்ல பண்பா இருக்கட்டும், தீய பண்பா இருக்கட்டும், பல பண்புகள் உள்ளன. நாமே அந்த பண்பா கிடையாது, நமக்கு அந்த பண்பு. அப்ப நமக்கு ஒரு மேனி, நமக்கு சில பண்புகள். நாம் வேற, பண்பு வேற. நாம் வேற, மேனி வேற இல்லையா? இதுவேதான் எம்பெருமான் இடத்துலையும் புரிஞ்சுக்கணும். அவ எம்பெருமான் அப்படின்னா அந்த திவ்யாத்ம ஸ்வரூபம் என்ன? அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு தேவபெருமாள் கண்ணால காணக்கூடிய அந்த திருமேனி. அதே போல அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு அனந்த கல்யாண குணங்கள், சௌஷீல்யம், வாத்சல்யம் போன்ற அனந்த கல்யாண குணங்கள். கண்ணுக்கு தெரியாத அந்த திவ்யாத்ம ஸ்வரூபம் என்ன அப்படின்றத பத்தி தான் ஆழ்வார் இந்த 2ஆம் பாட்டுல அருளி செய்தார். பிரசங்காத்து ஒரு சந்தேகம் சுவாமி. இப்போ திவ்யாத்ம ஸ்வரூபம் தான் எம்பெருமான், நாம கண்ணால பார்க்கறது அவனுடைய திருமேனி தான் அப்படின்னு கொண்டால்
இது எம்பெருமானுக்கு அப்ப அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு ஒரு ரூபம் கிடையாது அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் ஆகாதா சுவாமி? திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு தான் ரூபம் இருக்கு. இப்ப தேவபெருமானை சேவிச்சா அது யாருடைய மேனி? திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி தானே. அடியேன். இப்ப நமக்கு ரூபம் இருக்கா இல்லையா? இருக்கு சுவாமி. நமக்கு ரூபம் இருக்குன்னா நேர கிடையாது. ஆத்மா இத்ரூண்டு நேர கிடையாது. ஆனா அதுக்கு விசேஷணமா தானே இந்த உடம்பானது இருக்கு. அடியேன். அப்ப இது நம்முடைய மேனி தானே. அடியேன். இதேதான் எம்பெருமானுக்கும். பகவத் சுரூபம் எல்லா இடத்துலயும் பறந்து விரிந்து இருக்கக்கூடியது பகவத் சுரூபம். அதற்கு மேனி திருமேனி இருக்கு. திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கு. அடியேன். ஆக எம்பெருமானுக்கு உருவம் கிடையாது அப்படின்னா எம்பெருமான் அப்படின்னு சொல்றவர்கள் எம்பெருமானுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா இந்த திவ்யாத்ம ஸ்வரூபம் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். அதற்கும் ஒரு திருமேனி ஒரு விக்கிரகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்றவர்கள் மற்றவர்கள். அடியேன். உருவமே கிடையாது, அருவம் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதான் தாத்பரியம். ஆனா நம்ம சித்தாந்தத்துல என்ன தாத்பரியம் அப்படின்னா பகவத் சுரூபம் அதற்கு உருவம் கிடையாது. சற்றுஷா பஷ்யதி கஷ்டன ஏனம் அப்படின்னு அதற்கு உருவம் கிடையாது அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு. ஆனா அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு ஒரு திருமேனியானது உண்டு. எப்படி நமக்கு இந்த உடம்பு இருக்கோ அது மாதிரி எம்பெருமானுக்கும் அந்த அப்படியே திருமேனி. எம்பெருமானுக்கு ஒரு திருமேனியானது உண்டு. அடியேன். இப்ப இந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை ஆழ்வார் 2வது பாசுரத்தால தெரிவிக்கிறார். மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனனுணர்வு அளவிலன் பொறியுணர்வு அவையிலன் அப்படின்னு அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். மனநகம் மலமர மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் கழிக்க கழிக்க மலர்மிசை மனன் அகம் மனன் அகம் மனத்தில் இருக்கக்கூடிய இந்த பதபதார்த்தத்தை தெரிவிச்சா கூர்மையா கவனிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அடியேன். அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அடியேன் சுவாமி. ஆக மனன் அகம் மலம். அடியேன். மனநகம் மனன் அகம் மலமர மனத்தினுள்ள இருக்கக்கூடியதான இந்த அழுக்குகள் எல்லாம் நீங்க நீங்க மலர்மிசை எழுதரும் மனன் உணர்வு. மலர்மிசை எழுதரும் நன்னா மலர் மிசை எழுதரும். அடியேன். மலர் மலர்கின்ற விகசிக்கின்ற மிசை எழுதரும் மேல் மேலென கிளர்ந்தெழுகிற அடியேன். அப்படி பிரிச்சது. நன்னாக மிசை மலர் போல விகசிக்க கூடியதாய் மிசை எழுதரும் நன்னாக மேல் வேண்டாம். மலர் அப்படின்ற சொல்லுக்கே மலர்ந்த அப்படின்றாலே மலர்கின்றது மலர் ஃப்ளவர் அப்படின்றதே மலர் சொல்றோம்னா விகசிக்கிறதுனாலதான். அடியேன். மலர்கிறது அப்படின்னால விகசிக்கிறது. அடியேன். மலர் விகசிக்க கூடியதாய் மேல மேல வளரக்கூடியதான மனன் உணர்வு இந்த ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தை மனசால ஏற்படக்கூடிய ஞானம். உணர்வு மனசால ஏற்படக்கூடிய ஞானம். அடி இப்போ மனசுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கழிச்சாச்சு அப்படின்னா மனசுல அழுக்கு இருக்கிறதுனாலதான் பாக்கிய பதார்த்தங்களை பத்தியே தெரிஞ்சுட்டு இருக்கும். மனசுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கழிஞ்சிருச்சுன்னா மனசால ஒரு ஞானம் ஏற்படும் இல்லையா, மானசிக ஞானம். அதற்கு என்ன விஷயமாக ஆகும்? அதுக்கு ஜீவாத்மா விஷயம். அவ்வளவுதான். இங்க அடி மனன் அகம் மலம் அற மலர் மிசை எழுதரும் மனன் உணர்வு அடி மானசிக ஞானம். நல்ல விகசிக்கக்கூடிய மேல் மேலென கிளர்ந்து எழக்கூடிய அந்த மானசிக ஞானம் மனன் உணர்வு. அப்புறம் மனன் உணர்வு அளவிலன். அந்த மானசிகமான ஞானத்துக்கு எம்பெருமான் எட்டாதவனாக இருக்கிறான். இப்ப எட்டாதவன் யாரு எட்டுகிறவன்? யாரு? ஜீவாத்மா தான். ஜீவாத்மா எட்டுகிறவன். இவன் அளவிலன். ஜீவாத்மானுடைய அளவு கிடையாது, இவன் அதை கடந்தவன். அடி அதுக்கு விஷயமாக ஆக மாட்டான். மானசிக ஞானத்துக்கு விஷயமாக ஆக மாட்டான். அடி அப்போ மனசுல இருக்கிற அழுக்குகள்லாம் நீங்க ஞானம் நன்னாக விகசித்து வளர்ந்து மானசிகமாக ஏற்படக்கூடிய ஞானத்துக்கு ஜீவாத்மா தான் விஷயமாவானே ஒழிய பரமாத்மாவாகிற எம்பெருமான் அதற்கு விஷயமாக மாட்டான். சரி, அடுத்தது பொறியுணர்வு அவையிலன். இப்படி அந்த கரணமான மனசுக்கு இலக்காகாத எம்பெருமான் நிச்சயமாக பகிரிந்திரியங்கள் வெளி இந்திரியங்களுக்கு இலக்காகவே மாட்டான். ஆனா இந்திரியங்கள் அடியே பொறினா இந்திரியங்கள், பகிரிந்திரியங்கள். பொறி உணர்வு அவையிலன். பொறி உணர்வுனா அந்த பொறியால் ஏற்படக்கூடிய ஞானம். பொறி உணர்வுனா ஞானம் தான். ஆமா ஆமா. பொறி உணர்வு அந்த பகிரிந்திரியங்களால ஏற்படக்கூடிய ஞானம் அதற்கு விஷயமாக அவையாளன். அப்படி கிடையாது பெருமான். அடியே இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். மனசால ஏற்படக்கூடிய ஞானத்துக்கே பரமாத்மா விஷயமாக மாட்டான்னு சொன்ன பிற்பாடு ஏன் தனியா வெளி இந்திரியங்களுக்கெல்லாமும் அவைகளுடைய ஞானத்துக்கும் எம்பெருமான் விஷயமாக மாட்டான் என்ன ஆழ்வார் சொல்லணும்? அதையும் தனியா சொல்லி காட்டணும் அப்படின்னு கேட்டால் எப்படி இந்த வெளி இந்திரியங்களுக்கெல்லாம் ஜீவாத்மாவானவன் இலக்காக மாட்டானோ? ஏன்னா ஜீவாத்மா இலக்காகிற ஞானம் மானசிக ஞானம். மனத்தினாலே ஏற்படக்கூடிய ஞானத்துக்கு ஜீவாத்மா விஷயமாகிறான்.
இந்திரியங்களால் ஏற்படுற ஞானத்துக்கெல்லாம் ஜீவாத்மாவை நம்மால காண முடியாது. அது மாதிரி இந்த மனசினால ஏற்படக்கூடிய ஞானத்துக்கு ஜீவாத்மா விஷயமாவானே ஒழிய பரமாத்மா இதுக்கு விஷயமாக மாட்டான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். அப்ப பொறியுணர் திருஷ்டாந்தம் எப்படின்னா, எப்படியானால் பகிரேந்திரியங்களுக்கு எம்பெருமான் விஷயமாக மாட்டான், அது ஸ்திரமா எல்லாருக்குமே தெரியும். அப்படி அது போலவே மானச ஞானத்துக்கும் எம்பெருமான் விஷயமாக மாட்டான் அப்படி திருஷ்டாந்தமாக சாதிக்கிறார். என்ன இப்படி திருஷ்டாந்தமாக ஆழ்வார் அருளி செய்கிறார். மேலே இனனுணர் முழு நலம் எதிர்நிகழ் கழிவினும் இனநிலன் எனனுயிர் மிகு நரையிலனே. எம்பெருமான் இப்படி நம்முடைய மானசிக ஞானத்துக்கோ அல்லது பகிரேந்திரியங்களுடைய ஞானத்துக்கோ இலக்காகாதவன் அப்படிங்கும் போதே அவன் ஒப்பற்றவன்ங்கிறது நமக்கு தெரியறது. அதற்கும் மேலாக இனன் அப்படின்றது இல்லையா, இனன் உணர் முழு நலம். இனன் அப்படின்ற சொல்லால இனன் அப்படின்னா இப்படிப்பட்டவன். அடியன் இப்படிப்பட்டவன் கீழ் சொல்ல விஷயங்கள்ல பராமர்சிக்கிறது. அடியன் எப்படி பகிரேந்திரத்துக்கும் விஷயம் ஆகாதவன், மானச ஞானத்துக்கும் விஷயம் ஆகாதவன் இனன் இப்படிப்பட்டவன். அவன் மேற்கொண்டு எப்படி ஆழ்வார் தெரிவிக்கிறார், இனன் உணர் முழு நலம். இது ரொம்ப முக்கியம். அது இனன் உணர முழு நலம். அடியன் உணர்வுனாலே ஞானம்னு அர்த்தம். அல்லது நலம்ங்கிறது இவ்விடத்துல ஆனந்தத்தை குறிக்கக்கூடிய விஷயம். அப்ப எம்பெருமான் நலம் உணர்வாக உடையவன். அப்போ ஞானமயன் எம்பெருமான், ஆனந்தமயன் என்ன தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட எம்பெருமான் நம்முடைய மனசிலிருந்து ஏற்படக்கூடிய மானசிக ஞானத்துக்கோ பகிரேந்திரிய ஞானத்துக்கோ ஆளாகாதவனான எம்பெருமான் அவன் பரிபூர்ணமான ஞானமயன், ஆனந்தமயன், இப்படிப்பட்டு இருக்கிறவன். முழுன்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப சித்தாந்தத்துல முக்கியமான சொல் இந்த முழு அப்படின்றது. உணர் முழு நலம், முழுமையாக உணர்வாகவும் நலமாகவும் இருக்கிறான். ஆழ்வார் 2ஆம் பாடல எதை பத்தி பேசுறார், திவ்யாத்ம சுரூபத்தை பத்தி தானே. கண்ணு தெரியாத அந்த திவ்யாத்ம சுரூபம் அது விபுவாக இருக்கா? திவ்யாத்ம சுரூபம் எங்கும் பறந்து இருக்கக்கூடிய விபுவான தத்துவம். சரி, அந்த விபுவான தத்துவம் எப்படிப்பட்டது, என்ன அது எதனால் ஆக்கப்பட்டது, இல்லாட்டி என்னவாக இருக்கு என்றால் அது முழுமையாக உணர்வாகவும் நலமாகவும் இருக்கிறது. இதுதான் அந்த திவ்யாத்ம ஸ்வரூபம். அதை டிஸ்கிரைப் பண்ற ஆழ்வார். இந்த முழு அப்படின்றதா, முழு அப்படின்றதுனால எம்பெருமான் எல்லா இடத்துலயும் பறந்துருக்கான். சில இடங்கள்ல ஞானம் இல்லாமல் மற்ற இடங்கள்ல ஞானம் உடையவன் அப்படின்னு நினைக்க கூடுமா என்றால் கிடையாது. முழுமையாகவே எம்பெருமான் ஞானமாகவும் நலமாகவுமே இருக்கிறான். இப்போ துணி இருக்கு, நல்ல பெரிய துணி வச்சுப்போமே, பெரிய துணி இருக்கு, வெண்மையான துணி. இப்ப வெளுப்பா இருக்கா அந்த துணியானது? ஆனா அது ஒரு 1000 முழம் இருக்கும். முழமா என்ன சொல்றது, முழம் தானே சொல்லுவா. முழம் தானே அதனுடைய அளவுகோல். 1000 முழம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, 999 முழங்கள்ல அது வெண்மை கொண்டதாதான் இருக்கு. கடைசி ஒரு முழமானது அது வேற ஏதோ நிறத்துல இருக்கு, அழுக்கு படிச்சிருக்கு, ஏதோ ஒன்று வச்சுப்போமே. அப்போ அந்த துணி ஸ்வரூபம், பட்ட ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி பார்க்கலாம், முழுமையாக வெண்மை கிடையாது. இப்போ ஒரு பகுதியில வெண்மை அற்றதாக இருக்கு இல்லையா. இப்ப அந்த மாதிரி பரமாத்மா ஸ்வரூபத்தை யோசிச்சு பார்ப்போமே. பரந்து எல்லா இடத்துலயும் விபுவாக இருக்கா? சரி, என்னவாக இருக்கு, ஞானமயம் ஆனந்தமயம் அப்படின்னு சொல்றோம். ஞானமாகவும் இருக்கு, ஆனந்தமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, என்ன பகுதிகள்ல அப்படி சொல்றதுக்கு வழி கிடையாது. முழுமையாக உணர்வாகவும் நலமாகவும் பகவத் சுரூபம் இருக்கு. உணர் முழு நலம். உணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநிலன் அப்படின்னு. எதிர் நிகழ் கழிவினும்னா முக்காலங்களையும் ஆழ்வார் தெரிவிக்கிறார். எதிர்னா எதிர்காலம், நிகழ்காலம், கழிவினும் கடந்த காலம். இப்படி முக்காலத்திலும் இனநிலன் தனக்கு ஒப்பாக யாரும் இல்லாதவன். இனநிலன் எனனுயிர் எனக்கு உயிராக இருக்கக்கூடியவன். மிகு நிறையிலனே தனக்கு மிக்காரும் இல்லாதவன். இல்லையா ஆழ்வார் திருவாய்மொழியில ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயான்னு சொல்றார். அப்படி தனக்கு ஒப்பாரும் இல்லாதவன், மிக்காரும் இல்லாதவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப முதலிலேயே எம்பெருமான் நம்முடைய இந்த பகிரேந்திர ஞானத்துக்கோ மானசிக ஞானத்துக்கோ விஷயமாகாதவன் அப்படின்னு தெரிவித்த போது கூட அவன் யாருக்கும் ஒப்பாகாதவன் அப்படிங்கிறத தான் தெரிவித்தார். சித் இலட்சணன் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அடியே பகிரேந்திரத்துக்கும் விஷயமாக மாட்டான், மானசேந்திரத்துக்கும் விஷயமாக மாட்டான். அப்போ அச்சித்த காட்டிலும் வேறுபட்டவன், சித்த காட்டிலும் வேறுபட்டவன். இப்போ சர்வஸ்மாத் விலட்சணம் தானே. அடியே அப்ப அவனுக்கு ஒப்பு கிடையாது அப்படின்னு அங்கேயே தெரிஞ்சு போயிடுது. ஆமா, அங்கேயே அவன் ஒப்பில்லாதவன்னு தெரிந்து போன பிற்பாடும் பின்னாடி மறுபடியும் கடைசியில இது முடிக்கும் போது இனநிலன் மிகு நரையிலனே அப்படின்னு மற்றொரு சமயத்துல இது ஒப்பாகாதவன், யாருக்கும் ஒப்பாகாதவன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா,
பராசர பட்டர் ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். முதல்ல எம்பெருமானுக்கு ஒப்பு யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னது சாதர்மிய திருஷ்டாந்தம் கிடையாது அப்படிங்கிறது. இப்ப கடைசி அடிகள்ல எம்பெருமானுக்கு யாரும் ஒப்பில்லைன்னு சொன்னது வைதர்மிய திருஷ்டாந்தம் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சாதர்மிய திருஷ்டாந்தம் அப்படின்னா நான் வசிஷ்டரை போல கிடையாது அப்படின்னு சொல்லி அவரிடத்திலிருந்து என்ன தள்ளுறது அப்படிங்கிறது சாதர்மிய திருஷ்டாந்தம். வைதர்மியம். வைதர்மியம் அவளை போல கிடையாது அப்படின்னு சொல்றது வைதர்மியம். அடி வைதர்மியம்னா அவருக்கு அவங்க வித்தியதே தர்மஹ நான் வித்தியதே. அடி அவருக்கு இல்லாத தர்மம், அவருக்கு இருக்கக்கூடிய தர்மம் எனக்கு கிடையாது அப்படின்னு தள்ளுறது. சாதர்மியம் அப்படின்னு அதை போல அப்படின்னு சொல்றது வந்து சொல்ல முடியாது. அடி அதாவது சாதர்மிய திருஷ்டாந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா, அதை போல இது என்று சொல்ல முடியாது. அடி நல்ல வாசி புரிஞ்சுக்கணும். இங்க கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயம் இருக்கு. இப்ப சாதர்மிய திருஷ்டாந்தம் எப்படி சொல்லலாம்? கிளிஞ்சலை போல இல்ல வெள்ளிய போல கிளிஞ்சல். ஆ. சரியா? வெள்ளிக்கும் கிளிஞ்சலுக்கும் ஒரு சாதர்மியம் இருக்கு இல்லையா? ஆமா. வெள்ளிய போல கிளிஞ்சல். சரி. இப்போ பொண்ணை போல கிளிஞ்சல் என்று சொல்ல முடியாது. சொல்லவே முடியாது. அப்போ சாதர்மியம் கிடையாது, சொல்ல முடியாது அப்படின்னு ஆகும். பொண்ணை போல கிளிஞ்சல் என்று சொல்ல முடியாது, சாதர்மிய திருஷ்டாந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ வசிஷ்டரை போல நான் அல்லேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முற்படுறான் அப்படின்னு வச்சுக்கோமே, அவன் வைதர்மியத்தை உபஸ்தாபனம் பண்றான் அப்படின்னு அர்த்தம். இதான் ரெண்டுத்துக்கும் வாசி. சாதர்மிய திருஷ்டாந்தத்தை சொல்லாதது, வைதர்மியத்தை சொல்றது, ரெண்டுமே சமம் தான் கிட்டத்தட்ட. சொல்றேன். இப்போ பொண்ணு கிழிஞ்சல் இருக்கு, ரெண்டுத்துக்கு ஏதாவது ஒப்பு இருக்கா? கிடையாது. கிடையாது இல்லையா? இப்போ பொண்ணும் கிழிஞ்சலும் ஒத்தது, பொண்ணும் கிழிஞ்சலும் ஒத்தவை, அது சொல்லவே முடியாது. சொல்லல இல்லையா? சரி, சொல்லல, அவ்வளவுதான். பொண்ணு கிழிஞ்சல் அல்ல அப்படின்னு நான் சொல்லலையே. நான் இப்ப என்ன சொல்லல, பொண்ணு கிழிஞ்சலோடு ஒத்தது அப்படின்னு மௌனமா இருக்க, சொல்லாம இருக்க. சொல்ல முடியாது என்னால. ஏன் சொல்ல முடியாதுன்னா அங்க ஒப்பு கிடையாது. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, பொண்ணானது கிழிஞ்சல் கிடையாது அப்படின்னு நான் சொல்லறேன். ஒரு பிரவருத்தி ஒரு நிவர்த்தி அந்த மாதிரி பாத்துக்கணும். இப்ப நான் சொல்ல முற்படுறேன் இல்லையா? அப்ப சொல்ல முற்பட வேண்டும் என்றால் அப்ப எடுத்து கழிக்கிறதுக்கு ஏதாவது அங்க அம்சம் இருக்கணுமே. அந்த மாதிரி பகவான் ஜீவாத்மா கிடையாது, பகவான் ஜீவாத்மா வந்து ஒத்தவன் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு எடுத்து கழிக்கிறதுக்கு ஒரு அம்சம் இருக்க வேண்டாமா? நான் வசிஷ்டரை போல ஞானி கிடையாது அப்படின்னா எடுத்து கழிக்கிறதுக்கு ஏதாவது அம்சம் இருக்க வேண்டாமா? எடுத்து கழித்தல்லாம் எது சொல்றது? மனசுல ரெண்டு பேரையும் கொஞ்சம் சமமா பார்த்து வராது, சரி வராது அப்படின்னு இப்போ நம்மளே யோசிச்சு பார்க்கணுமே. நான் வசிஷ்டரை போல ஞானிலாம் கிடையாது, இது உண்மைதானே? ஆனா சொல்றதுக்கே வெக்கமா இருக்காது. எதுக்காக சொல்றீங்க, யாருக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வராதா? அப்ப வைதர்மிய திருஷ்டாந்தமே இதான். இப்போ வசிஷ்டர் வேற தர்மம், நான் வேற தர்மம். ஆனா நான் எடுத்து கழிக்கிறது கூட பார்த்தோம் போறாத விஷயம் கிடையாது, அது நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்ற மாதிரி சக்தியே கிடையாது இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க ஆறுது. ஜீவாத்மா ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்க முடியல, ஆனா அப்படி பார்க்கிற போது அது அதுல இருந்து நம்மள தள்ளுறதுன்றது வந்து வைதர்மிய திருஷ்டாந்தமாகிறது. வைதர்மிய திருஷ்டாந்தம் அப்படின்றது வந்து இது அது கிடையாது அப்படின்னு தள்ளுறது, அது போல கிடையாது அப்படின்னு தள்ளுறது. தள்ளும் பொழுது நம்ம ஒரு சொல்லிதானே தள்ள வேண்டியதாக இருக்கு. அப்ப சொல்றதுக்கு ஒரு விஷயம் வேண்டாமா? வசிஷ்டரை போல நான் ஞானி அல்ல என்ன தள்ளிக்கத்தானே வேணும். சரி, தள்ளுறதுக்கு என்ன பிரசக்தி இருக்கு? முதல்ல சேர்றதுக்கு பிரசக்தி இருந்தா தள்ள வேண்டும். சேர்றதுக்கு ஏதாவது பிரசக்தி இருக்கா? அதுவே கிடையாது. அது கூட இல்லைனாதான் வைதர்மிய திருஷ்டாந்தம் கிடையாது, சொல்றதுக்கு முடியாது. இப்போ பின்னாடி வந்து வைதர்மிய திருஷ்டாந்தம் இப்ப சித்தையோ அச்சித்தையோ எம்பெருமானுக்கு ஒப்பாக நம்மால நினைக்க கூட முடியாது. அப்படி அதுல இருந்து அதனால இவைகளை காட்டிலும் வேறுபட்டவன் இந்த பரமாத்மா ஈஸ்வர தத்துவம் அப்படிங்கிறத காட்டி மிகு நரையிலனே அவனுக்கு மேம்பட்டவனும் கிடையாது அப்படிங்கிறத இந்த இரண்டாவது பாசுரத்தாலே ஆழ்வார் அருளி செய்து இந்த எம்பெருமானுடைய முக்கியமான அர்த்தம் இருக்கு. இந்த ஒத்தாறு மிக்காரி இளையாய மாமாயா தத் சமஸ்ட அபியதிகஷ்ட திருஷ்யதே, இங்கேயும் மிக நரையிலன் இளன் இளன் அப்படின்ற இடங்கள் எல்லாமே ஆச்சாரியால் சாதிக்கக்கூடியது. திருஷ்டாந்தம் தான் மறுபடியும் எப்படின்னா, இப்போ அவனுக்கு ஒப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்தேன்னா மேம்பட்டவன் கிடையாதுன்னு சொல்ல வேண்டுமான? சொல்லவே வேண்டாம் இல்லையா? அவங்க என்ன சாதிக்கிறீங்க ஆச்சாரியால் அப்படின்னா, திருஷ்டாந்தம் எப்படி அவனுக்கு மேம்பட்டவன்றது பிரசக்தியே கிடையாது, அதே போல அவனுக்கு ஒப்பானவன் அப்படின்னு சொல்றதுக்கு பிரசக்தியே கிடையாது.
அடி அப்படின்னு திருஷ்டாந்தமா சொல்லிது. அடி இப்படி மிகு நிறையிலனே ஏன்னா எம்பெருமானுக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை அப்படிங்கிற அந்த திவ்யாத்ம ஸ்வரூபம் எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த இரண்டாவது பாசுரத்தாலே ஆழ்வார் அருளி செய்கிறார். மூன்றாவது பாட்டு. மூன்றாவது பாசுரத்தாலே இளனது உடையனிது என நினைவறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடையொருவனை நணுகினம் நாமே. இந்த எம்பெருமான் அவனுடைய அந்த தன்மை அது எப்படிப்பட்டது அது மேலும் விவரிக்கிறார். இளனது உடையனிது இந்த இதுல விபூதியை விவரிக்கிறார். முதல் பாட்டுல குணங்கள், இரண்டாவதுல திவ்யாத்ம ஸ்வரூபம், மூன்றாவது பாட்டுல எம்பெருமானுடைய விபூதி. அடியன் எம்பெருமானுடைய விபூதி அந்த நித்திய விபூதியானது எப்படிப்பட்டு இருக்கும்? இளனது உடையனிது என நினைவறியவன் எம்பெருமான் இதை உடையவன். நித்திய விபூதினர் விபூதி அவ்வளவுதான். இங்கே உபய விபூதியும் அடக்கம்னா அடியன் இந்த விபூதினா என்ன சொல்லிடணும்? விபூதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்லிடலாம். விபூதிங்கிறது எம்பெருமானுடைய சொத்து. அது எம்பெருமான் எவைகளை தனக்கு உடைமையாக கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தெரிவிக்கிறது. அப்ப எம்பெருமான் எவையெல்லாம் உடைமையாக வச்சுட்டு இருக்கான்? இளனது உடையனிது என நினைவறியவன் எம்பெருமானுக்கு இவையெல்லாம் உடைமைகள், இவையெல்லாம் உடைமை கிடையாது அப்படின்னு நம்மால நினைக்க முடியாதவாறு அனைத்தையும் தன்னுடைய பிரபஞ்சம் அடங்க அத்தனையும் தனக்கு உடைமையாக உடையவன் அப்படிங்கிறத முதல்ல தெரிவித்தார். நிலனிடை பதார்த்தம் இளனாது உடையன் இது, அடி இளனாது இத்தை உடையவன் அல்லன், உடையன் இது இத்தை உடையவன் என்று சொல்ல முடியாது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அடி இத்தை உடையவன் அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அது புரியும். ஆ. பெருமானுக்கு தான் எல்லாமே சொத்தாச்சு. அப்போ ஒன்னும் தள்ள முடியாது. இத்தை உடையவன் அல்ல அப்படின்னு தள்ள முடியாது. அதே போல உடையன் இது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இத்தை உடையவன் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு ஆழ்வார் சொல்றார். அடி அங்க என்ன தாற்பயம்? இவை இவை மட்டும்தான் எம்பெருமானுடைய உடைமை அப்படின்னு ஆயிடும். அதனால அதையும் தவிர்க்கிறார் ஆழ்வார். இது மட்டும்தான் எம்பெருமானுடைய உடைமைன்னு சொல்ல முடியாதவாறும் இவையெல்லாம் எம்பெருமானுடைய உடைமை கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாதவாறும் அனைத்தையும் தனக்கு உடைமையாக கொண்டவன் என நினைவு அறியவன். இதுதான் இங்க ஆச்சாரியருடைய அந்த பதமே நம்ம பிரயோகம் பண்ணா சுலபமாக ஆயிடும். அடி. பரிச்சின்ன விபூதிகன் அப்படின்னு ஆச்சாரியார் பதம் பிரயோகம் பண்றான். பரிச்சின்ன விபூதிகன் உடையன் இது இத்தை உடையவன் என்று சொல்ல புக்கால் என்ன ஆகும்னா அவனுடைய விபூதி இவ்வளவுதானா, பரிச்சின்ன விபூதி தானா அப்படின்னு நமக்கு நினைவு வர வாய்ப்பு இருக்கு. அடி ஆகையினால அப்படியும் சொல்ல முடியாது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறது. அடி மேலே நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன். நிலனிடை இந்த பூமியில இருக்கக்கூடியவை, விசும்பிடை மேலுள்ள லோகங்களில எல்லாம் இருக்கக்கூடியவை, இவை எல்லாவற்றுக்கும் நீக்கமர நிறைந்து அவைகளினுள்ளே அந்தர்யாமியாக இருக்கிறவன். நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன். நிலனிடை விசும்பிடை உரு அரு, நிலத்தில் இருக்கக்கூடிய உரு அருக்கள், விசும்பில் இருக்கக்கூடிய உரு அருக்கள், அடி அத்தை உடையவன் அப்படின்னு சொல்லணும். அடி நிலத்தினிடத்துல இருக்கக்கூடிய உரு அரு, உருணன்னு அருணன்னு. உருனா உருவமோ உருவத்தோட கூடின நம்மளால பார்க்கக்கூடிய அச்சித் விஷயங்கள். அரு அப்படின்னா நம் கண்ணுக்கு இலக்காகாத ஆத்மாக்கள். இப்படிப்பட்ட சித்துக்கள் இங்கேயும் இந்த நிலத்திலேயும் இருக்கின்றன. மொத்தம் விசும்புன்னு சொல்லக்கூடிய மேலுள்ள உலகங்கள்லயும் இருக்குங்கின்றன. இப்படிப்பட்ட வஸ்துக்கள் எல்லாவற்றையும் உடையவனாக இருக்கிறவன். உடையவன் எங்க இருக்கு இந்த பாட்டு? நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் அப்படின்னு இனன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவரிடத்துல ஆழ்வார் அருளி செய்திருக்கார். இனன் அப்படின்றதுனால அத்தை உடையவன் அப்படின்ற அர்த்தம் சேரத்து. அதுக்கு நம்மளே ஒரு பாட்டு எடுக்கிறார். இனன் அப்படின்ற அந்த சொல்லானது அத்தை உடையவன் அப்படின்றது குறிக்கும் அப்படின்னு. காலனன் மேனியினன் அடியன் 1000 தானே வருது. அங்க 9:3 வருது. 1000 வருது இல்லையா? காலனன் மேனி ஈனான், காலனன் மேனி, காலமேகத்தை போன்ற மேனியை உடையவன். அந்த இனன் அப்படின்றது உடையவன்றத காட்டுறது. அடியன் உருவினன் அருவினன். உருவினன் அருவினன். மேலும் புலனோடு புலநலன். இப்படி எல்லா வஸ்துக்களினுள்ளும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அவைகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு புலனாகாதவன். புலனோடு புலநலன், எல்லா வஸ்துக்களினோடும் நிறைந்திருக்கிறவன், ஆனால் அவைகளுக்கு இருக்கக்கூடிய குறைகள் தட்டாதவன். இதுதான் ஹேய பிரத்தினிகத்துவம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இப்படி புலனோடு புலநலன்
ஒழிவிலன் பரந்த. அந்த பதார்த்தம் கொஞ்சம் கட்டினம். அடி அர்த்தம் இதுதான். அந்த சொற்றொடருக்கு புலனோடு புலனலன் அப்படின்றது இதுதான் அர்த்தம். அடி தத்கத தோஷைஹி அசம்ஸ்பிருட்டனாய் அப்படின்னு வியாக்கியானங்கள் 1000 இடங்கள்ல வரும் இல்லையா? தத்கத தோஷைஹி அசம்ஸ்பிருட்டன். அந்த பதார்த்தத்துக்குள்ள நீக்கமர நிறைந்தாலும் அந்த தோஷங்கள் இவன் பேர்ல தட்டாது. பிரத்ய நீக்கத்துவம் அப்படின்ற அந்த திருக்கல்யாண குணம் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியது. அதான் இங்க சாதிக்கிறது. அடி புலனோடு புலனலன். முதல் புலன் அப்படின்ற சொல்லு இருக்கு இல்லையா? புலப்படுவது புலன். அடி புலப்படுவது புலன். அதாவது புலனுக்கு விஷயமாக கூடியது பதார்த்தங்கள், கண்ணுக்கு தெரியக்கூடிய பதார்த்தங்கள். புலனோடு அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய பதார்த்தங்களுடன் கூடி இருக்கும் பொழுது, அந்த அளவுக்கு அர்த்தத்தை நீட்டிக்கணும். அடி புலனோடு கூடி இருக்கும் பொழுது, புலன் என்ன அர்த்தம்? முதல் புலனுக்கு நம்முடைய இந்திரியங்களுக்கெல்லாம் விஷயமாக கூடியவன் அப்படின்னு அந்த லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம். புலன் அப்படின்னா பெரும்பாலும் இந்திரியங்கள் தான் அர்த்தம். புலன் அப்படின்னா இங்க அந்த இந்திரியங்களுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய அச்சேதன பதார்த்தங்கள். அடி அப்படிப்பட்ட புலப்படக்கூடிய பதார்த்தங்கள் புலனோடு கூடி இருந்து கொண்டு புலனோடு புலன் அலன் அப்படின்னு வருது இல்லையா? இங்க 2வது புலன் அப்படின்ற சொல்லுக்கு தர்மவான் அப்படின்னு அர்த்தம். தர்மத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆக புலப்படக்கூடிய அச்சேதன பதார்த்தங்கள் அத்துடன் கூடி இருந்தாலும் கூட புலன் அலன், தர்மாவை உடையவன் அல்லன், அந்த தன்மைகளை உடையவன் அல்லன். என்ன தன்மைகள்? அந்த வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள். நல்ல புரிதல் இதுதான். ஆக புலனோடு புலன் அலன், புலப்படக்கூடிய பதார்த்தங்கள் முதல் புலன் அப்படின்ற சொல்லால சொல்லப்படுறது. அத்துடன் கூடியிருந்த பொழுதிலும் புலனலன், தர்மத்தை உடையவன் அல்லன். எப்படிப்பட்ட தர்மம்னா அதனுடைய தோஷங்கள் அத்தை உடையவன் அல்லன். புலனோடு ஒழிவிலன் பரந்து ஒழிவிலன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். எல்லா விடங்களிலேயும் விடாமல் நீக்கமர நிறைந்திருக்கிறவன், அந்நலனுடைய ஒருவன். ஒழிவிலன் வியாக்கியானம் இருக்கு. ஒண்ணு வஸ்துபரமாக நீக்கமர, ஒரு வஸ்துவையும் விடாமல் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கிறான் அப்படின்னு. மற்றொரு வியாக்கியானம் ஒழிவிலன் அப்படின்றது காலபரமாக, ஒழிவில் காலம்ன்றது போல காலபரமாக. ஆக எல்லா காலத்திலும் எம்பெருமான் பறந்துதான் இருக்கிறான், நிறைந்து நீக்கமர எல்லா காலத்திலும் நிறைந்திருக்கிறான். அப்படி எல்லா காலங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்நலனுடைய ஒருவன், அப்படிப்பட்ட நலம், அப்படிப்பட்ட தன்மையை உடையவனான எம்பெருமான், அந்த திருக்கல்யாண குணத்தை உடைய எம்பெருமானை நணுகினம் நாமே, அவனை நான் அடைந்து அனுபவிக்க பெற்றேன். என்ன இந்த 3 பெற்றேன், அதை அனுபவிக்க பெற்றேன் கிட்ட சரி அடியேன். இப்படி 3வது பாசுரத்தாலே அந்த எம்பெருமானுடைய விபூதிகளை எல்லாம் சொல்லி, இவையெல்லாம் அந்த எம்பெருமானுக்கு அதீனமாக உடையவை, எம்பெருமான் இவைகளுக்கெல்லாம் உடையவன் சுவாமி என்பதனை 3வது பாசுரத்தாலே அருளி செய்தார் ஆழ்வார். நாமே அப்படின்ற இடத்துல கண்ணிய பிராப்தாஸ்ம தம் தேசம் பரத்வாஜோ எம் அப்ரவீத் இந்த ஸ்லோகம் கேள்விப்பட்டிருக்கா? ஸ்ரீராமாயணத்துல பரதன் போய் சேரலாம் சித்திரக்கூட்டத்துக்கு. பரத்வாஜர் சொன்ன இடம் இதுதானா? நானா போய் இதை அடைந்தேன், ராமபிரானுடைய திருவடி வாரத்துல நான் போய் விழ போறேனா அப்படின்னு சந்தேகப்பட்டான். இந்த மாதிரி ஆழ்வார் நானா அனாதிகாலமா சம்சாரியா போந்த நானா இப்ப எம்பெருமான அணுகிறேன் அப்படின்னு ஆச்சரியப்படுறதாக நாமே. ஆக முதல் 3 பாட்டுகளுடைய அர்த்தங்களை பார்த்திருக்கோம். இதனுடைய விவரணம் தான் மேல இருக்கக்கூடிய 7 பாட்டுகள் இந்த பதிகத்துல. அந்த பாட்டுகளுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.